தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தின் எம்பிக்களாக இருக்கலாம் அல்லது அமைச்சராக இருக்கலாம், எந்த பாதுகாப்பு இல்லாமல் சென்று வருகிற நிலையில் முன்னர் நாடாளுமன்றத்தில் அங்கம் வைத்தவர்களுக்கு இப்பவும் பாதுகாப்பு வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. குறிப்பாக எம்.ஏ. சுமந்திரன், டாக்டர் சிவானந்தர் போன்ற நபர்கள். අපිට ආරක්ෂාවල සුමන්ත්‍රණට ආරක්ෂාව මොකක්ද කියන්නේ? අපිට ආරක්ෂාව නැහැ. உண்மையிலே இப்போ நாங்கள் எடுத்துக்கொண்டா உண்மையில் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். இப்போ நாங்கள் கேபினெட் அமைச்சர்மார்கள் யாருமே போலீஸ் பாதுகாப்பு எடுக்கிறோம். அப்போ இது போலீஸ் பாதுகாப்பு எடுக்காத காரணம் வேறு எதுவும் இல்லை. உண்மையிலேயே எங்களுக்கு மக்கள் மீது நம்பிக்கை இருக்குது. நாங்கள் மக்களுக்காக தான் செயல்படுகின்றோம். அதனால் நிச்சயமாக எங்களுக்கு இந்த பாதுகாப்பு என்பது மக்கள் என்கின்ற அரணை எங்களுக்கு தேவையாக இருக்கின்றே தவிர வேற அரண் போலீஸோ இராணுவமோ எங்களுக்கு தேவையில்லைங்கிறது எங்களுக்கு நன்றாக தெரியும். அது நாங்கள் மாத்திரமல்ல, எங்களுடைய எல்லாருமே, எங்களுடைய அமைச்சர்மார்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஜனாதிபதி அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட முன்னர் எடுத்துக்கொண்டால் பெரிய மலை போன்று பெரிய பாதுகாப்பு இருந்தால் அது எல்லாத்தையும் குறைக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த வகையில் நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றோம். இன்னும் கூட இங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகள், முன்னைய ஜனாதிபதிகள் இவர்கள் இன்னமும் பாதுகாப்பு போதாது என்று கூக்குரல் விடுகின்ற பேச்சுக்கள் இன்றைக்கும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இருந்த போதிலும் கூட நாங்கள் அவர்கள் கூக்குரலுக்கு ஓரளவு செவிமடுத்து ஏனோ தானோ என்று இருக்கின்றவர்களுடைய பாதுகாப்புக்கு ஏதோ ஒரு சில வேலைகளை செய்து வருகின்றோம் என்பது உண்மை. இருந்த போதிலும் கூட இதெல்லாம் மக்களுக்கு தெரியும் எவ்வாறு இவர்கள் நடக்கின்றார்கள் என்பது. அந்த வகையில் நாங்கள் அது சம்பந்தமாக பெரிதாக அலட்டிக்கொள்ளப் போவது இல்லை என்பது தான் நாங்கள். வடக்கில் இருக்க எல்லா தமிழ் அரசியல்வாதிகளும் இனிமேல் நீங்கள் உங்களோட அரசாங்கத்தில் வரப்போகிற இந்த அரசியல் சீர்திருத்தம் சம்பந்தமாக அது ஒட்டியாட்சிகளில் போகும்போது அல்லது ஒடுக்குமுறையான தான் கிடைக்க போகணும்னு சொல்லி எல்லா தமிழ் கட்சியிலும் அதில் ஒன்று சேர்ந்து அதுக்கு எதிராக ஒருமிச்சு ஒரு குழு அமைச்சு அந்த முயற்சிகளை செய்து நாடாளுமன்ற உறுப்பினர் மேலே தமிழ் எம்பி மேலெல்லாம் சேர்ந்து செய்து கொண்டு இருந்தோம். அதே போல் வடக்கின்ற அந்த மீனவர் பிரச்சனைக்கும் தமிழ் எம்பி மேலெல்லாம் சேர்ந்து ஒரு குழு அமைச்சு இப்படி ஒருமிக்க வரணும். அப்போ அப்படி அவைய எதிர்பார்ப்பில் சொல்லப்படுற மாதிரி தமிழ் மக்கள்கிட்ட பிரச்சனை புறக்கணிக்க நிச்சயமாக எங்களுக்கு நன்றாக தெரியும். இங்குள்ள மீனவர்களுடைய பிரச்சனை எடுத்துக்கொண்டால் இன்று நேற்று உள்ள பிரச்சனை கிடையாது. யுத்தம் முடிஞ்சு 15 வருஷம் ஆகுது. 15 வருஷமாகவும் ஒவ்வொரு நாளும் இருக்கின்ற பிரச்சனை. அப்போ இந்த பிரச்சனைக்கு உண்மையிலேயே தீர்வு நிச்சயமாக இது எங்களுடைய அரசாங்கத்தில் நிச்சயமாக இதற்கான தீர்வினை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம். அப்போ அந்த பெற்றுக் கொடுக்க போகின்ற தீர்வுகளுக்கு யாராவது நாங்களும் இதில் பங்காளிகள் என்று கூறிக்கொள்வார்கள், கூறிக்கொள்ளட்டும். அதில் எந்த விதமான பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது. ஆனால் ஒரு உண்மை இருக்கின்றது, இவர்களுடைய சித்து விளையாட்டுகள் என்னவென்று இலங்கையில் விசேடமாக யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் அது சம்பந்தமாக மக்களும் மிரட்டிக்கொள்ளப் போவதில்லை, நாங்களும் மிரட்டிக்கொள்ளப் போவதில்லை. அவர்கள் விளையாடுகின்ற விளையாட்டு என்பது வேறு எதுவுமில்லை, தேர்தலுக்கான விளையாட்டு, அரசியல் ரீதியான விளையாட்டை தவிர வேறு விளையாட்டுகள் அல்ல என்பது இந்த இடத்தில் நாங்கள் குறிப்பிட்டாகும். ஒன்று. இரண்டாவதாக அவர்களால் முன்வைக்கப்படுகின்ற தீர்வு திட்டம் நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னரே அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வந்து மிக தெளிவாக குறிப்பிட்டார்கள், நான் இங்கு வருவது உங்களுக்கு 13 தருவதற்கோ, பெடரல் தருவதற்கோ, சமஷ்டி தருவதற்கோ, ஈழத்தை தருவதற்கோ அல்ல. நாங்கள் மிக தெளிவாக இங்கு இருக்கின்ற மக்களோடு பெரிய கொடுக்கல் வாங்கல் ஒன்று எங்களுக்கு இருக்கின்றது. இங்குள்ள மக்கள் பல்வேறு பிரச்சனைகளால் பிழியப்பட்டிருக்கின்றார்கள், ஒடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பிரச்சனைகளை அந்த மக்களோடு உரையாடல் மூலமாக நாங்கள் இவைகளை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுப்போம். அதே போன்று தேசிய பிரச்சனையை தீர்ப்பதற்கும் நாங்கள் 4 விதமான அணுகுமுறைகளை இதற்கு முன்பும் கூட நாங்கள் பல தடவைகள் சொல்லியிருக்கின்றோம். அந்த அணுகுமுறைகளை கையாண்டு இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு இலங்கையில் வாழுகின்ற தமிழர்களுடைய பிரச்சனையை தமிழர்கள் தன்மானத்தோடு வாழ்வதற்கான வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு நாங்கள் முன்வருவோம் என்பது இந்த இடத்தில் நாங்கள் குறிப்பிடுவோம்.